வணக்க மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை பத்தி பேசலாம் தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி நம்ம வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வந்து இது எப்படி வந்து சமாளிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது இந்த சாபம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆவுனா வந்து கோவம் வந்துச்சுன்னா வந்து அந்த கோவத்துல வந்து சாபம் விடுவாங்க. நீ அப்படி போயிருவ, நீ இப்படி போயிருவ, நீ ரோட்ல நிப்ப, நீ சாப்பாடுக்கு கஷ்டப்படுவ, நீ நாசமா போயிருவ அப்படின்னு வந்து சர்வசாதாரணமா வந்து சில பேர் வந்து நம்மள தூத்திட்டு போயிருவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, இது வந்து கோவத்தின் வெளிப்பாடு தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நல்லா பழகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வாழ்க்கை ரொம்ப சுமூகமா இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு கோவம் வரும், ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கலாம். ஆனா திடீர்னு வந்து அவங்க சண்டையில வந்து இல்ல கோபத்துல வந்து நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நாசமா போயிருவ, நடுத்தரவில் நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. கோவத்துல சொல்ற வார்த்தைகள், கோவத்துல வெளிவர வார்த்தைகள், அது சாபமா இருந்தாலும் சரி பலிக்காதுங்கிறது வந்து உண்மைதாங்க. கோபத்துல வர்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க கூடாது. கோபத்துல வர்ற சாபமோ இல்ல குடுக்கிற சாபமோ வந்து பலிக்காதுன்னு நம்ம நம்பலாம். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாபம் வாங்குறவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுங்கிறது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்காங்க, சந்தோஷமா போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து சாபம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நாசமா போயிருவ, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த சாபத்தை வாங்கினவருடைய இமோஷன் எப்படி இருக்கும்? ஒருவேளை அவர் தைரியமானவராகவே இருந்தாலும் அவருக்கு வந்து முதல்ல வந்து அந்த பயம் வரும். அது கண்டிப்பா வந்து எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஹியூமன் தாங்க. ஒரு தப்பான வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, அதுவும் நம்மளை நோக்கி அந்த வார்த்தை பாஞ்சு வரும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணுங்கிறத தாண்டி இந்த சாபம், இந்த வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்குமா, நம்ம குடும்பத்தை பாதிக்குமா, நம்ம சந்ததியை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பயம் வரும். நிறைய புராண கதைகள்ல கேட்டிருப்போம், சாபங்கள் வந்து 13 இருக்கு. அதுல வந்து ஆஹ் ரிஷி சாபம், முனி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியா வந்து பெண் சாபம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி முடிப்பாங்க. இந்த 13 சாபத்துல வந்து நீங்க வந்து நல்லா வந்து பார்த்து படிச்சீங்கன்னா பேசிக்கலி வந்து சில விஷயங்கள் வந்து பரிகாரமும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சாபங்கள் வந்து சேரும்போது பரிகாரமும் இருக்கு அப்படின்னு. ஆனா கோவத்துல வர்ற வார்த்தையை, கோவத்துல கொடுக்குற சாபம் அது வந்து பலிக்காம இருந்தாலும் நம்மளுக்கு, நம்ம மனுஷங்க நம்மளுக்கு அந்த இமோஷன் வந்து பாதிக்கப்படும். எவ்வளவு தைரியமா இருக்கட்டும், எவ்வளவு படிச்சவங்களா இருக்கட்டும், எவ்வளவு பாசிட்டிவான ஒரு ஆளா இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டதும் வந்து நம்ம வந்து உடஞ்சு போயிருவோங்கிறது வந்து உண்மை. பயம் வரும், ஒரு அளவுக்கு ஒரு பயம் வரும். நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவ்வளவு பெருசா என்ன பண்ணிட்டோம், நம்ம தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே, நம்ம செஞ்சிருக்க அப்படி மறுபடியும் எதுக்கு நம்மளுக்கு சாபம் விடுறாங்க. அதையும் தாண்டி இந்த சாபம் வந்து சந்ததி சந்ததியா போகுமான்னு ரொம்ப பயப்படுவாங்க. முதல்ல வந்து நீங்க எல்லாரும் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியாகணும். தப்பு செஞ்சாதாங்க நீங்க பயப்படணும். தப்பே செய்யாம ஒருத்தர் உங்களை ஏசுறாங்கன்னா, சாபம் விடுறாங்களா, நீங்க எதுக்கு பயப்படணும்? ஆமா, நான் ஒத்துக்கிறேன், நம்ம மனுஷங்க தான், அந்த நம்மளுக்கு இமோஷன்ஸ் இருக்கு, அந்த பயம் வந்து இயற்கையா வந்துரும். சரிங்களா? திடீர்னு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க வந்து ரொம்ப தைரியமான ஆளு, 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு நடக்க போக சொன்னா மனசுல ஒரு அச்சம் வருமா இல்லையா? அந்த மாதிரி தாங்க இதுவும். திடீர்னு ஒருத்தர் உங்களை ஏசும் போதோ இல்ல சாபம் கொடுக்கும் போதோ நம்ம மனசுல திடீர்னு ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்தை தாண்டி வாழ்க்கைய வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாபம் வந்து ஜெயிக்கும்னா அப்ப கடவுள் நம்பிக்கை என்னத்துக்கு? நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை கும்பிடுறோம், ஆமாவா? நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கடவுளை வழிபடுறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல யாரோ ஒருத்தர் வந்து உங்க மேல சாபத்தை வந்து திணிக்கும் பொழுது கடவுளையும் தாண்டி சாபம் வந்துருமா? உங்க மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாபங்கள்லாம் வாங்கும் பொழுது நீங்க வந்து கடவுள்கிட்ட போய் முறையிடலாம், கடவுள்கிட்ட பேசுங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது அதுதான். நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். அதையும் தாண்டி கடவுளை தாண்டின பெரிய உறவு என்ன இருக்க பொழுது உங்க அம்மா கிட்ட பேசலாம். அம்மா இந்த மாதிரி நடந்துருச்சுமா அப்படின்னு. அம்மா இல்லையா, சாமி கிட்ட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து என்ன நோக்கி வந்துருச்சு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல, அப்படியே தப்பே செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஏன்னா இந்த வார்த்தையை என்னால தாங்க முடியலங்கிறத வந்து பேசி தீர்த்துருங்க. கடவுள்கிட்ட நீங்க பேசி இருக்கலாம், இது கடவுள்கிட்ட நீங்க கொண்டு போய் பேசலாம். இல்லைன்னா நீங்க உங்க சாவு ஓட்ட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசி தீர்த்துருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, அதையும் நீங்க செய்யலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாபத்தை விட்டுருவாங்க, அதை வந்து அவங்க சாபம் விட்டதே அவங்க மறந்துடுவாங்க. அது வந்து வாழ்க்கையில வந்து நடக்குது. அவங்க வந்து கோபத்துல சொல்லிடுவாங்க, என்ன சொன்னோங்கிறது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த வார்த்தையை வாங்கினவங்க அதை மனத்துக்குள்ள கட்டிக்கிட்டு அப்படியே வந்து அதையே யோசிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் வந்து அதை யோசிக்கிறீங்க? பாசிட்டிவா இருக்கணுங்கிறது தானே நம்மளுடைய வாழ்க்கை லட்சியமா இருக்குங்க. நெகட்டிவா ஒருத்தர் உங்களை பத்தி சொல்லும் பொழுது அது ஒரு நெகட்டிவ் கொமைனா வாழ்க்கையில வந்து அழிச்சிட்டு போயிட்டே இருங்க. பாசிட்டிவிட்டி பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தப்பா உங்களை பேசிட்டாங்கிறதுக்காக நீங்க வந்து வருத்தப்படுறது கொஞ்ச நிமிஷம் நியாயமா இருந்தாலும் அதிக அளவுல நீங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் உண்மை. இந்த சாபம் வந்து பழிக்குமா பழிக்காதாங்கிறது கன்ஃபியூஷன்ல தான் நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அச்சம் வந்து அவங்களுக்கு வந்துருது. நம்மளுக்கு வந்து சாலிட்டா வந்து ஒரு ப்ரூஃப் இல்லைங்க. சாபம் இந்த காலத்துல வந்து பழிக்குமா பழிக்காதுன்னு
ப்ரூவ் பண்ண முடியலங்கிற பட்சத்துல வந்து அதை பத்தி யோசிக்காதீங்க. பேசிக்கலி அது ஒரு நெகட்டிவான ஒரு காமெண்ட் நினைச்சிட்டு அதை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவிட்டியை தேடி நீங்க போலாமே. சும்மா நடக்காதான்னு தெரியாத ஒரு விஷயத்துக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. அதுதானே நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. சரிங்க, எனக்கு நல்லா புரியுது, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க இருக்கலாம், இல்ல தெரிஞ்சே சொல்லியிருக்கலாம். அத பத்தி நீங்க எதுக்கு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? சொன்னதும் நடந்துருதுன்னா, அப்படி பார்த்தா நல்ல விஷயங்களை வேண்டி வேண்டி காலம் பூரா காத்துக்கிட்டு மனசுல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிற நம்ம அது நடக்காம இருக்க பொழுது கோவத்துல ஒரு சாமம் கொடுக்குறாங்க, அது நடந்துரும்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கணும்? நல்ல விஷயங்களே நடக்கிறதுக்கு நாள் தள்ளி போயிட்டு இருக்கு, கெட்ட விஷயம் உடனுக்குடனே நடந்துருமா? அதையும் நீங்க யோசிக்கணும். முதல்ல உங்க மனசுல எந்த வித தப்பும் இல்ல, நீங்க தப்பு செய்யல, நீங்க நியாயமான ஆளு, நேர்மையான ஆளுனா அந்த சாபத்தை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லை. வாழ்க்கையில எவ்வளையோ பார்த்துட்டோம், எவ்வளையோ பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு லைஃபை, நம்ம ஃபியூச்சரை, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி பாஸ்டிங் கிளவுட், இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குற சாபத்தை நினைச்சு உங்க லைஃபையும் உங்க ஃபியூச்சரையும் நீங்க ஜெப்படைஸ் பண்ணிக்காதீங்கிறது தான் என்னோட ஆதங்கமா அங்க இருக்கு. மனுஷனோட வீக்னஸ் புரிஞ்சு அடிக்கிறவங்க தாங்க இந்த மாதிரி சாபம் கொடுக்குறவங்க. நம்ம இமோஷனை நோண்டனாங்களா நம்ம கண்டிப்பா ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சுதாங்க சில பேர் செய்யறாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம யாருக்கும் வந்து ரைட்ஸ் கொடுக்க கூடாது. நம்ம வீக்னஸ் நம்ம என்னைக்குமே காட்டிக்க கூடாதுங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க நம்ம வீக்னஸ் தெரிஞ்சுதாங்க அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு பதிலடி நம்மளுடைய சக்சஸ் பா. நீங்க சக்சஸ் ஆவீங்கன்னு நம்புங்க. இன்னும் மேலும் மேலும் நல்லா வாழ்ந்து காட்டுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இங்க யாரு கெட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல. ஆனா நம்ம முன்னேற்றம் நம்ம கையில தான் இருக்கு, அடுத்தவங்களோட சாபத்தால இல்ல. சரிங்களா? அடுத்து உங்க எல்லாரையும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கும் வரை நன்றி.